அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். யோவான் 11:40 நம்ம விசுவாசித்தால் கடவுளுடைய அந்த மகிமையை காணுகிறவர்களா இருக்கும். அப்போ இந்த நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்பது நம்ம வாழ்க்கையில எந்தெந்த நிலையில இருக்குது, அல்லது எந்த இடத்துல நம்ம இந்த விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம், இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஒரு இங்கிலாந்து தேசத்தில் ஒரு அம்மா என்ன பண்றாங்க, ஒரு ஆதரவற்றவர்களுக்கு ஒரு இல்லத்தை கட்டணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அந்த இருக்கிற அந்த கவர்மெண்ட் அங்கே டவுன் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே போய் பதிவு செய்கிறாங்க. தனக்கு ஒரு இடம் வேண்டும் சொல்லி அவங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்த போய் பார்க்கறதுக்கு அந்த அம்மா போய் பார்க்குறாங்க. அது ஒரு அழகான மலை அடிவாரம், ஆனால் வெறும் பாறைகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கு. அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இந்த பாறைகள் எல்லாம் நான் எப்படி வெட்டி எடுக்கிறது, யாரை வச்சு நான் இதை செய்யறது, இதையெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி இதையெல்லாம் சரி பண்ணி அதை சமநிலைப்படுத்தின பிறகுதான் நான் இந்த இடத்துல இல்லம் ஆரம்பிக்க முடியும், நான் எப்படி கட்டிட பணிகளை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட, ஐயோ எனக்கு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்ன கூட எனக்கு விசுவாசம் இல்லையே அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு, ஆனால் அந்த இடத்துல ஒரு ஜோம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் சில மாதங்கள் கழித்து ஒரு ஒரு நபர் என்ன பண்றாரு, அந்த அம்மா வீட்டை கதவு தட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனி அந்த இடத்த எனக்கு வேணும், அந்த இடத்துல நாங்கள் ஒரு இது பண்ண போகிறோம், உங்களுக்கு அதுக்கான மாற்று இடத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, இவங்க ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த என்ன பண்ணியிருக்காங்க, வெட்டி அந்த பாறை அவங்களுக்கு எடுத்துருக்குறாங்க. அதுக்குரிய பணத்தை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அம்மா கிட்ட கொடுத்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆதரவற்ற இல்லத்தை கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அவங்களால முடியாது, நான் இது எப்படி இந்த இடத்த நான் செய்தி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது, சற்றேனும் எதிர்பாராத நேரத்தில் யாரோ ஒருவர் அந்த இடத்துல அதை சரி பண்ணி கொடுத்து அதுக்கான பணத்தையும் அவங்களுக்கு கொடுத்து ஒரு ஆதரவற்றவர்களுக்கான இடத்தையும் அந்த அம்மா கட்டுவதற்கு துணையாக இருந்தாங்க. அப்போ நம்ம நினைச்சு பார்த்து நம்ம கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வச்சோம்னு வச்சுங்களேன், நம்ம நினைத்து பார்ப்பதற்கு மேலாக அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர் இருக்கிறார். இதெல்லாம் எப்படி ஆகும்னா, நிச்சயமாய் கடவுளாலே எல்லாம் கூடும், அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனிதன் நினைப்பதை விட ஆண்டவர் நினைப்பது மேலானதாய் சிறப்பானதாய் இருக்கும். அந்த சிறப்பான ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வாராக. மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீ துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.